எல்லாருக்கும் எல்லா பூக்களும் பிடிச்சிடாது. ஒரு சிலருக்கு அந்த பூ ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு அது ரொம்ப அழகாவே தெரியும். பல பேருக்கு அது குப்பை மாதிரி இருக்கும், அவங்களுக்கு பிடிக்காத பூவா இருக்கும். பிரச்சனை அந்த பூல கிடையாது, அதை பார்க்குற மனசுல தான் இருக்கு. நீங்க இதை கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியாது. ஒரு சிலர் உங்களை பார்த்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் பலர் உங்களை பார்த்து நீங்க ரொம்ப மோசமானால், நீங்க ரொம்ப யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உண்மையா நீங்க யாரு? இதுதாங்க ரொம்ப கொடூரமான உண்மை. இந்த உலகத்துல அழகில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனா அதை பார்க்குற மனசு கெட்டு போனா அழகான விஷயங்களும் அருவருப்பா தோங்கிரும். கோபமா இருக்கிற மனுஷங்களுக்கு எல்லாமே தவறாதான் தெரியும். காயமடைஞ்ச மனுஷனுக்கு உண்மையான அன்பை காட்டினாலும் சந்தேகமா தான் இருப்பாங்க. தோற்று போனவங்களுக்கு மற்றவங்களுடைய சந்தோஷமும் இரிட்டேட்டா தான் இருக்கும். இதுதாங்க ரியாலிட்டி. நீங்க கெட்டவர் கிடையாது. சில பேரோட மனநிலை தான் உங்களை அப்படியே பெயிண்ட் பூசி இல்லாட்டி நிறம் பூசி வச்சிருக்கு. பெய்கிற மழை விவசாயிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும், ஆனா அதே மழை ஒரு சிலருக்கு தொந்தரவா இருக்கும். ஸோ இங்க மழை மேல பிழை இல்லைங்க, பெய்கிற மழை எல்லாருக்கும் தான் பெய்யுது. இங்க நினைக்கிற மனசு, அவங்களுடைய மைண்ட் செட் தான் பிரச்சனை. அதனால எல்லாருக்கும் பிடிச்ச மனுஷனா இருக்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கண்ணாடி அழுக்கா இருக்கலாங்க, ஆனா நீங்க அழுக்கானவங்களா மாற மாட்டீங்க. இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்குது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நீங்க எப்படி உங்களை பார்க்குறீங்க அப்படிங்கிறது தாங்க இங்க முக்கியம்.